சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு செய்தார். விரைவில் புயல் பாதுகாப்பு மையமும் சாலையும் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெளியேற்றப்படும் வெள்ள நீர் முழுவதுமாக காவிரி ஆற்றில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படுகிறது. இந்த நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியே சென்று பழையாறு அருகே வங்கக்கடலில் கலந்து வருகிறது. இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமங்களில் கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் கிராமங்களுக்கு செல்லும் சாலையையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமங்களில் கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் கிராமங்களுக்கு செல்லும் சாலையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கிராமங்களில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை மாற்ற அமைச்சர் மெய்யநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது: கொள்ளிடம் ஆற்றில் வெளியேற்றப்படும் வெள்ள நீரால் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள கிராமங்களில் வசிக்கும் 1400 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக 7 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுக்கு 3 வேளையும் உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் நிரந்தர தீர்வாக 2 புயல் பாதுகாப்பு மையங்கள் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட சாலைகள் சீரமைக்க அரசாணை வழங்கப்பட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அமைச்சரின் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம். முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம். பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் கிட்டத்தட்ட 1,64,000 கனஅடி கடந்து செல்கின்ற இந்த இடத்தில் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளும் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கின்ற ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேடு திட்டு, நாதல்படிகை, வெள்ளமணல், ஆச்சால்புரம், திருமயிலாடி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கின்ற 1400 குடும்பங்களை சேர்ந்த 5400 பேர் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இன்று காலை முதல் அவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளும் விவசாய பாதிப்புகளையும் உரிய மாவட்ட நமது ஜேடி அக்ரி மூலமாக அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டிருக்கிறது. 2 வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.